விடுதலை பயணம். அதிகாரம் 31. ஆண்டவர் மோசேயிடம், யூதா குலத்தைச் சார்ந்த கூரின் மகனான ஊரியின் மகன் பெட்சலேல் என்பவனை நான் பெயர் சொல்லி அழைத்துள்ளேன். ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தும் அவனுக்கு உண்டாகுமாறு நான் அவனை இறை ஆவியால் நிரப்பியுள்ளேன். இதனால் அவன் பொன், வெள்ளி, வெண்கல வேலை செய்யவும், பதிக்க வேண்டிய கற்களுக்கு பட்டை தீட்டவும், மரத்தை செதுக்கவும், மற்றெல்லாவித நுண்ணிய வேலைகள் செய்யவும் வேண்டிய திட்டமிடும் நுட்பத்திறன் பெற்றுள்ளான். மேலும் தான் குலத்தைச் சார்ந்த அதிசமாக்கின் மகன் ஒக்கோலியாபு என்பவனையும் நான் அவனோடு நியமித்துள்ளேன். ஞானமுள்ளோர் அனைவரின் உள்ளத்திலும் நானே ஞானம் அருளியுள்ளதால் அவர்கள் நான் உனக்கு கட்டளையிட்டபடி அனைத்தையும் செய்வர். அவையாவன: சந்திப்பு கூடாரம், உடன்படிக்கை பேழையோடு அதன் மேல் அமைந்த இரக்கத்தின் இருக்கை, கூடாரத்தில் உள்ள அனைத்து துணைக்கலன்கள், அப்பமேசை அதன் துணைக்கலன்கள், பழுதற்ற விளக்கு தண்டு அதன் அனைத்து துணைக்கலன்கள், தூப பீடம், எரிபலி பீடம் அதன் அனைத்து துணைக்கலன்கள், தண்ணீர் தொட்டி அதன் ஆதாரம், அழகுற பின்னப்பட்ட ஆடைகள், குருவாகிய ஆரோனுக்குரிய திருவுடைகள், குருத்துவ பணிபுரிவதற்காக அவன் புதல்வருக்குரிய ஆடைகள், திருப்பொழிவு எண்ணெய், தூய தலத்திற்கான நறுமண தூப வகைகள் ஆகியவை. நான் உனக்கு கட்டளையிட்டபடி இவை அனைத்தையும் அவர்கள் செய்வர் என்றார். ஆண்டவர் மோசேயிடம், நீ இஸ்ரேல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியதாவது: நீங்கள் என் ஓய்வு நாள்களை கருத்தாய் கடைபிடியுங்கள். ஆண்டவராகிய நானே உங்களை புனிதமாக்குகிறவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி அது எனக்கும் உங்களுக்கும் இடையில் உங்கள் தலைமுறை தோறும் ஓர் அடையாளமாக இருக்கும். ஓய்வு நாளை கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு புனிதமானதாகும். அதன் தூய்மையை கெடுப்பவன் கொல்லப்படவே வேண்டும். அந்நாளில் வேலை செய்பவன் எவனும் தன் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். 6 நாள்கள் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ ஓய்வு நாள் ஆகிய சாபாத்து, ஆண்டவருக்கு புனிதமான நாள். ஓய்வு நாளில் வேலை செய்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். இஸ்ரேல் மக்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும். என்றுமுள்ள உடன்படிக்கையாக விளங்கும்படி தலைமுறை தோறும் ஓய்வு நாளை கைக்கொள்ள வேண்டும். இது எனக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே என்றுமுள்ள ஓர் அடையாளம். ஏனெனில் ஆண்டவராகிய நான் 6 நாள்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கி 7ஆம் நாளில் ஓய்வெடுத்து இளைப்பாறினேன் என்றார். ஆண்டவர் சீனாய் மலைமேல் மோசேயோடு பேசி முடித்த பின் கடவுளின் விரலால் எழுதப்பட்ட கற்பலகைகளான உடன்படிக்கை பலகைகள் 2ஐயும் அவரிடம் அளித்தார். அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான நேரம். இக்காணொளியில் ஒலி ஒளி வடிவில் விடுதலை பயணம் 31ஆம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள். இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி: 6 நாள்கள் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ ஓய்வு நாளாகிய சாபாத்து, அது ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட நாள்? பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும். இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும், கேட்கவும், பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.